கைஸ் இப்போ நம்ம வந்து ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்துட்டோம். அந்த கிளிப்பிங்ஸ்லாம் நான் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன் இந்த ஃபுட்டேஜ்க்கு முன்னாடி. அண்ட் இப்போ வந்து நம்ம ஜெயில் மியூசியம் போயிட்டுருக்கோம். அகாடாவோட ஜெயில் மியூசியம். நாட் ஜஸ்ட் அ ஜெயில். அப்புறம் வேறு என்ன, அந்த கோட்டையை சுற்றி இருக்குங்க. நம்ம அப்படி வெளியே வந்து இப்போது ஃபஸ்ட்டு வந்து வேறு மாதிரி இருந்திருக்கு, இப்போது மாற்றிருக்காங்க. போகிற வழியே நம்ம வரமாட்டோம், ஒரு வழியில் போயிட்டு இன்னொரு வழியில் வருவோம். ஏன்னா அப்போ தான் டிராஃபிக் இல்லாமல் இருக்கும். ஐயோ கண்ணுக்குள்ளே ஏதோ விழுந்துருச்சு. சே, வைசர் க்ளோஸ் பண்ணாம ஓட்டி ஏதோ கண்ணுக்குள்ளே விழுந்துருச்சு. காடா, ஒரு வேளை இங்கே நிறுத்துவாங்களோ? நிறுத்தணுமா வேணாமா? போய்க்கலாமா? ப்ளீஸ், நீங்கள் ஒரு இடத்துல மட்டும் என்ட்ரி டிக்கெட் வாங்கினீங்கன்னா போதும், ரெண்டையுமே பார்த்துக்கலாம். அப்படியா? ஓகே. இதுதான் வந்து ஃபோர்ட் அகுவாடா ஜெயில். கைஸ், இப்போ நம்ம வந்து ஃபோர்ட் அகுவாடா ஜெயில் மியூசியமில் இருக்கோம். ஒரு இடத்துல அகாடான்னு போட்டிருக்காங்க, இன்னொரு இடத்துல அக்வாடான்னு போட்டிருக்காங்க, இன்னொன்று அகாட். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்ட்ரி ஆக போகிறோம். இங்கே வந்து ஆடியோ கைட் இருக்குது. இதை நீங்கள் ஸ்கேன் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது உங்களுக்கு பேசும். அண்ட் இங்கே வந்து இன்னொன்று ஏதோ போட்டிருக்காங்க, அகாட் ஹெரிட்டேஜ் வாக். அதுக்கு வந்து 300 ருபீஸ், 45 மினிட்ஸ்க்கு. அகாட் நைட் வாக், இதுக்குள்ளே நீங்கள் நைட் வாக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு நினச்சா அதுக்கு 300, 45 மினிட்ஸ்க்கு. கைஸ், கையில் வந்து இது கட்டி விட்ருக்காங்க. இங்கேயே வந்து ரெஸ்டாரண்ட்ஸும் இருக்காமா, அந்த அகாடோட ரெஸ்டாரண்ட்ஸ். அதுக்கு வந்து ஏதோ கூப்பன் கொடுத்துருக்காங்க. இங்கே யாரோ நிற்கிறாங்க, இது யாருன்னு எனக்கு தெரியல. அந்த ஆடியோ கைட் நீங்கள் வந்து ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது யார், அதை பற்றி ஹிஸ்ட்ரியெல்லாம் தெரிஞ்சுக்கலாம். இங்கே பாருங்கள், இங்கேயுமே வந்து ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து இன்ஸ்பயர்ட் காக்டெயிலாம், எலக்ட்ரிக் ஃபுட்டு இல்லை எலக்ட்ரிக் இல்லை, அது பேர் என்ன, நாங்கள் போட்டிருக்கு. 360 டிகிரி ட்ரெஷரி ஆஃப் லைஃப், இந்தியன் கம்பெனி பெயிண்டிங். லைஃப் ஆஃப் இந்தியன் கம்பெனி. இது வந்து இந்த கம்பெனியோட பெயிண்டிங்ஸ். ஓஹோ, இப்போ தான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் படித்தேன். இது வந்து அந்த அந்த இயரில் வரைஞ்சாங்களாமா. இதை உண்மையாக இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த பெயிண்டிங் பாருங்களேன், எவ்வளோ ஒரு டீட்டெயில்டாக இருக்குல்ல. ஆக்ரா. இதெல்லாம் வந்து அந்தந்த இயரில் வந்து ட்ரா பண்ணாங்களாமா. அப்படியே அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. எங்கே மைக், அவ்வளோ டீட்டெயில்டாக வந்து ட்ரா பண்ணியிருக்காங்க. தாஜ்மஹால் பாருங்கள். ரொம்ப ரொம்ப டீட்டெயில்டாக இருக்குது. செம்மையாக இருக்குது. கரெக்டு தான், ஃபோட்டோ பிளாக் அண்ட் ஒயிட்டாக தான் வரும். ஓகே, அப்போவே வரைஞ்சிருக்கு. போடுறேன், யாருக்கு வேணுமோ படிச்சுக்கோங்க, பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க கைஸ். இதில் உங்களுக்கு அந்த டேட் தெரியுதா உங்களுக்கு? 16, இதில் டேட் பாருங்களேன், 16/18 போட்டிருக்காங்க. இங்கே இது ஒரு பாருங்களேன், ஒரு நிமிஷம். ஓ மை காட், அப்படியே கண் முன்னாடி பார்க்குற மாதிரி. இப்போ நான் இதில் ஜூம் வச்சேன்னா கண் முன்னாடி பார்க்குற மாதிரி இருக்குது.
இது பாருங்க, எவ்வளோ டீட்டெயில்டாக ஒரு ஒரு ஒர்க்கும் தெரியுதுல, ஆசமாக இருக்குங்க. கேட்வே கேட்வே இங்கே போட்டிருக்கு பாரு, கேட்வே ஆஃப் நல்லா படிக்கல, ஆனால் சோஷியலில் 95 அப்போ படித்தேன். இப்போ இல்லை, ஹிஸ்ட்ரி சோஷியலில் தானடா வரும். நீ ஹிஸ்ட்ரி குரூப்பா? ஆ. ஐயோ இங்கே பாருங்க, கலர்டோட இந்த ஆர்ட் கேலரி வேறு மாதிரி இருக்குது, சீரியஸாக வேறு மாதிரி இருக்குது. இங்கே வந்தீங்க அப்படின்னா ஆமாம், இந்த ஆர்ட் கேலரி வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணி பாருங்கள். ப்ரைஸ் கொஞ்சம் காஸ்ட்லி தான், பட் ஆனால் சீரியஸாக வந்து ஒர்த். இதெல்லாம் நம்ம பார்க்கவே முடியாது கண்டிப்பாக எங்கேயும், இங்கே வந்தால் தான் நம்ம பார்க்க முடியும். பாரு, இதுக்கு போகாமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருப்போம் உன்னால். இதுக்கு போகாமல் இருந்தால், வராமல் இருந்தால் மிஸ் பண்ணியிருப்போம் இதெல்லாம். நட நட. எனக்கு இதெல்லாம் பார்க்குறப்போ ஏன் கடவுள் என்னை வந்து மக்கா படைச்சிட்டாருன்னு தோணுது. இங்கே பாருங்க எப்படி, இது வந்து என்ன தெரியுதா, ஆக்ரா ஃபோர்ட்டோட பேரனாமிக். நம்மகிட்ட ஒரு டேலண்ட்டும் இந்த பேனராமிக், நான் பேரனாமிக்னு சொன்னோம். ஓகே, பேனராமிக். ஏன் எனக்கு இந்த மாதிரி எந்த ஒரு டேலண்ட்டும் இல்லைன்னு இப்போ தான் வருத்தப்படுறேன். ஃப்ரூட்ஸ் வச்சுருந்தாங்க, இந்த சைட் ஃபுல்லாக பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. லைட்டாக களைச்சி போயிட்டேன், அதனால் இது குடிப்போம், சோடா. இது வந்து 3Dயில் இருக்குது. ஓ, எப்போ? இன்னும் 10 வருஷத்துக்கு கோவா இப்படி தான் இருக்குமா? இப்போவே இப்படி தான் இருக்குது. பேலன்ஸ்டு கோவா. ஒரு பக்கம் பில்டிங்ஸ் ஆனால் ஒரு பக்கம் ஃபாரஸ்ட் அப்படியே நின்று, ஸோ ஈகோ ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். யூஸ் த ஜாய்ஸ்டிக் டு நேவிகேட், ப்ரெஸ் இது வந்து செலக்ட் அண்ட் டீசெலக்ட் பண்ணுறதுக்கு. டோன்ட் டச் த டிஸ்பிளே, திஸ் இஸ் நாட் டச் ஸ்க்ரீன், டோன்ட் க்ளீன். அவ்வளோதான், இதுதான் நம்ம யூஸ் பண்ணிக்கணுமாமா. இப்படி பண்ணோன்னா இந்த சைட் போகும். அனிமல்ஸ் இப்போ இது அப்படியே மாறுது ஒரு ஒரு இதாக. மாரியோ அப்படி அப்படியே ஜூம் பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போ, நான் வந்துக்கிறேன். வெல்கம் டு கோவா, இதிலிருந்து தான் வந்து கோவா ஸ்டார்ட் ஆகுது. நைஸ் ஒன். சவுண்டோடு வருது. இது வந்து த ஃப்ரீடம் ஸ்ட்ரகிள். கோவாக்கு எப்படி ஃப்ரீடம் கிடச்சிது, யார் யாரெல்லாம் இருந்தா, என்னென்னலாம் பண்ணாங்க அப்படின்றதெல்லாம் இதில் போட்டிருக்காங்க. திலக் ஆஃப் கோவா, மகாத்மா காந்தி மாதிரியே இருக்காரு. ஃபாதர் ஆஃப் கோவா. அதான் ஃபாதர் ஆஃப் கோவா. தான் பண்ணணுமா? அடபாவி.
அப்போ எடுத்து நியூஸ் இதெல்லாம் நம்ம ஃபோட்டோஸ் போடலாமா? ஹவு கைஸ் இங்கே பாருங்கள், இந்த இதில் நம்ம வந்து நம்மளோட ஃபேஸையும் இது பண்ணிக்கலாம். ஐஸில் டச் பண்ணு. கைஸ் அந்த மியூசியம் பயங்கரமாக இருக்குது. செம இன்னோவேட்டிவாக வந்து கொண்டு வந்திருக்காங்க. வெயில இருக்கு. ஏன் வந்து இந்த ஜெயிலை கடல் கிட்ட கட்டியிருக்காங்கன்னு தெரியுமா? ஏன் இந்த ஜெயிலை வந்து இந்த சீ வியூவில் கட்டியிருக்காங்க அப்படின்னா, அவ்வளோ சீக்கிரம் எந்த ஒரு எனிமீஸ் யாராலையும் அவ்வளோ சீக்கிரம் உள்ளேயும் வர முடியாது. இங்கே ஜெயிலில் வச்சுருக்கவங்கனால ஈஸியாக தப்பிக்க முடியாது இங்கேருந்து. கடல் வழியில் வரவங்கள வந்து ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். அப்புறம் இங்கே அடைச்சி வச்சுருப்பாங்களே எனிமீஸ், அவங்களாலலாம் வந்து ஈஸியாக கடல் வழியில் தப்பிச்சு போக முடியாது. அதுக்காக தான் இந்த அரேபியன் சீ பார்த்த மாதிரி இருக்குது. சரி, அரேபியன் சீ நீ சொன்னது தான், எனக்கு எடுத்து நான் பே ஆஃப் பெங்கால்னு இருப்பேன். இது வந்து அரேபியன் சீ வியூவில் இருக்க ஜெயில். இங்கே தான் வந்து யாரோ ஒருத்தர் இருந்திருக்காரு போல், அவருக்கு சேலெல்லாம் வச்சு இருந்திருக்காங்க. இந்த ஆடியோ கைடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணோன்னா நமக்கு தெரியும். அதனால் இதை வந்து லாக் பண்ணியிருக்காங்க. கைஸ், நான் இந்த ஜெயிலுக்குள்ளே வரப்போ 300 கொடுத்து நம்ம இதுக்கு வரணுமா அப்படின்னு யோசிச்சேன். சீரியஸாக உள்ளே போய்ட்டு வரத்து இல்லைன்னு சொல்லிடுவோம். வரத்து இல்லை அப்படின்னா இல்லை சொல்லிடலாம், யாரையும் வர வேணான்னு சொல்லிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஒரு பார்த்தா கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த பிளேஸை வந்து விசிட் பண்ணணும். பிகாஸ் அப்படி இருக்குது. சீரியஸாக அவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்குது. இப்போது நிறைய வந்து ரெனோவேட் பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக வந்து பாருங்கள். இப்போ எனக்கு வந்து நல்லா பசிக்க ஆரம்பிச்சிச்சு. நான் ஏதாவது சாப்பிட்டுட்டு வரேன். கைஸ், இப்போ நம்ம வந்து அந்த அகோடா ஜெயிலிருந்து கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வந்து பாகா பீச் போகிறோம். பிகாஸ் நார்த் கோவா வந்துட்டு பாகா பீச் போகலன்னா எப்படி, அதனால பாகா பீச் போகிறோம். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 ஆயிடுச்சு. இங்கேருந்து ஒரு 1/2 hour பாகா பீச் இருக்கும். அங்கே போயிட்டு ஒரு 1/2 hour இல்லை 1 hour நம்ம சுற்றிட்டு அப்புறம் ரூமுக்கு போக வேண்டியது தான். ஓகே கைஸ், இங்கே வந்தீங்கன்னா இங்கே போட்டிங்கில் கூட்டிகிட்டு போவாங்க. 45 minutes நினைக்கிறேன். இங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், டால்ஃபின் ட்ரிப்பு. எல்லாத்துக்கும் வந்து கூட்டிகிட்டு போவாங்க. இங்கேருந்து தான் போட் போகுது. பட் ஆனால் எனக்கு போட்டிங்லலாம் இன்ட்ரெஸ்ட் போயிடுச்சுங்க. ஃபஸ்ட் டைம் தான் அதில் இருந்துச்சு. சரி, அதுக்கப்புறம் எல்லாமே ஒரே கடல் தான், ஒரே போட்டு தான் ஆயிடுச்சு எனக்கு. ஐ மீன் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆனது. ஆனால் எனக்கு வந்து பேராசெயிலிங், அதுக்கப்புறம் வந்து பேராக்ளைடிங் இதெல்லாம் வந்து போகணுன்னு ஆசை இருக்குது. ஏன்னா இன்னும் அதெல்லாம் நான் ட்ரை பண்ணதில்லை. ஆமாம், பட் ஆனால் இன்னொருக்க நான் கோவா வருவேன். கோவாவை மட்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காகவே வருவேன் நான். இது ஏதோ ஒரு தொட்டபெட்டாக்குள்ளே போகிற மாதிரி இருக்குதுங்க இந்த வழி. தொட்டபெட்டா ஏறுவோம்ல, அந்த மாதிரி இருக்குது பார்க்க.
டைம் நான் வந்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கலை. என்னென்னா எனக்கு தெரியும் இந்த ட்ரிப்பு வந்து நம்ம ஃபுல்லாக ரவுண்டிங்லேயே தான் இருப்போம், ஸ்பெண்ட் பண்ணுறது ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு. நெக்ஸ்ட் டைம் வரப்போ பாருங்கள், அதுக்குள்ளே நான் ஜிம் போயிட்டு வருவேன். வருவனே, புரியல. கெசினோ உள்ளே வந்து சும்மா பார்க்குறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா நம்ம போய் பார்க்கலாங்க. ஆனால் எனக்கு தெரியல அந்த மாதிரி வந்து அலோவ் பண்ணுவாங்களா அப்படின்றது. அலோவ் பண்ணாங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். சும்மா அது எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். நான் விளாட மாட்டேன், எனக்கு அது இன்ட்ரெஸ்ட் இல்லை. என்னோடய பெட்டிங் எப்படி இருக்குன்னா, நான் அதில் கம்ப்ளீட்டாக ஜெயிச்சிருவேன்னு தெரிஞ்சால் மட்டும்தான் நான் பெட் கட்டுவேன். எனக்கு என்ன ஒரு மனவலியாக இருக்குன்னா, ஃபாரினர்ஸ் ஒருத்தர் கூட இல்லை. அதாவது பசங்க சொல்கிறேன், மூவியில் அவ்வளோ அழகழகாக பார்க்குறோம், ஆனால் இங்கே வரப்போ ஒன்லி கேர்ள்ஸ் மட்டும் தான் வராங்க, நோ பாய்ஸ். அப்போ நாங்கள் எங்கே பார்க்குறது? ஆமாம், இனி இந்த டைமுக்கு மேலே வந்து கோவாவிங்காக இருக்கும். கோவாவிங் வைபிங், அதனால கோவாவிங். கோயம்புத்தூரிங் அப்படி சொல்கிறோம்ல, அது மாதிரி கோவாவிங். யாரா புரியல. ஓகே கைஸ், இப்போ நம்ம பாகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்ருக்கோம். நாய் ஓடி வருது டோய். ஐயோ, நம்மளெல்லாம் பிடிக்காது. ஸ்லிப்பர்ஸ் எல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, லேஸ் கட்டுற மாதிரி. எங்கே கைஸ் முன்னாடி போகுதுல்ல ரெண்டல்னால் அந்த மாதிரி தான் இருக்கும். இதுவும் வந்து ரெண்டல் தான் இந்த வண்டியும். மோஸ்ட்லி ஃபெசினோ வந்து இங்கே ஃபெசினோ தான் அதிகமாக இருக்குது. ஓ ஓகே. வந்துட்டோம் கைஸ் பாகாக்கு. இங்கே பாருங்க பாகா. எங்கடா வந்துட்டேன்டா. வேண்டாக்கா. ஓகே
கைஸ் நம்ம பாகாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம். இங்கே கூட வந்து பைக் ஃபார் ரெண்ட்டுன்னு போட்டிருக்காங்க. நீங்கள் அது கூட வாங்கி எடுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், கயாக்கிங் பாகா கோவா. அதுதான் பாகா பீச் போல். இப்போ நம்ம உள்ளே போய் பார்ப்போம். இங்கே வந்து பார்க் பண்ணணும். இங்கே எல்லாமே பே பார்க்கிங் தாங்க. ஒரு கோயில் இருக்குது, டெம்பிள் வித் do not enter in temple with wet legs. அண்ணா இடம் இல்லை, எங்கே போவீங்க? வெயிட் கரோ. அந்த அக்கா அப்படியே சர்றன்னு வருது. உள்ளே போவியாண்டா? ரெண்டு பேரும் நிறுத்தலாமாடா? எல்லாம் இங்கே ரெண்டல் பைக்ஸ் தான் கைஸ். இது எல்லாமே ரெண்டல் பைக்ஸ் தான். பீச்சுக்கு வந்துட்டு நல்லா சுற்றி பார்த்துட்டு ஒரு வாக் பண்ணிவிட்டு அண்டு நிறைய ஃபோட்டோஸ் நான் வந்து எடுத்திருக்கேன். அதெல்லாம் நான் என்னோடய இன்ஸ்டாவில் ஷேர் பண்ணுவேன். மறக்காமல் அதையும் செக் பண்ணி பாருங்கள். என்னோடய இன்ஸ்டாவே ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. இங்கேயே வந்து ஷாப்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம வந்து வியூ பார்த்துட்டே உட்காந்து சாப்பிட்றதுக்கெல்லாம் அந்த வைப் வந்து சூப்பராக இருக்குது. ஒரு டைமாச்சும் அதை வந்து நம்ம ட்ரை பண்ணணும். அதே ஆசையில் நானும் போய் ஒரு டைமாச்சும் ட்ரை பண்ணலான்னு போய் ஒரு ஷாப்பில் உட்காந்தேன். மெனு கார்ட் பார்த்ததுமே எனக்கு லைட்டாக ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல். ஏன்னா ப்ரைஸ்லாம் அவ்வளோதான் இருக்குது. கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா நம்ம வந்து அந்த வெளியே உட்காந்து சாப்பிட்றதுக்கு அந்த சர்வீஸ் சார்ஜ் எல்லாமே வந்து வரும். பட் எனக்கு ப்ரைஸை விட அந்த டேஸ்ட் வந்து நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைப்பேன். நான் எவ்வளோ காசு கொடுத்தாலும் அதுக்கு ஏற்ற மாதிரியான டேஸ்ட் எனக்கு இருக்கணும், அது கொஞ்சம் வர்த்தாக இருக்கணும்னு யோசிப்பேன். நான் வந்து ஒரே ஒரு மில்க் ஷேக் வாங்கினேன். பிகாஸ் நம்ம இங்கேயே வந்து ஹெவியாக சாப்பிட்டுட்டு தான் போனோம். அதனால திருப்பி சாப்பிட்ற மாதிரி சாப்பிடவும் முடியலனால அதனால் ஒரே ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணேன், சாக்லேட் மில்க் ஷேக். நான் ஹாட் சாக்லேட் ஆர்டர் பண்ணேன், அது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. சரின்னு சாக்லேட் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணேன். அது வந்து 220 rupees. ஆனால் 220 rupeesக்கு வர்த்தே இல்லாத ஒரு ஹாட் சாக்லேட் சாரி வாட் இஸ் தட், ஐயோ, மில்க் ஷேக், சாக்லேட் மில்க் ஷேக். அது வந்து சுத்தமாக எனக்கு பிடிக்கவே இல்லை. நான் அந்த கிளிப் வேணால் உங்களுக்கு ஆட் பண்ணுறேன். சும்மா நாங்கள் உட்காந்து ஃபோட்டோ மட்டும் எடுத்துக்கிட்டேன் அதை வச்சு, அவ்வளோதான். பட் குடிக்க வந்து டேஸ்ட்டு சுத்தமாக நல்லா இல்லை. 220 ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. இதுக்கு மேரியோலேயே 70 rupeesக்கு வந்து நல்ல மில்க் ஷேக் கிடைக்கும். 70 rupees 110 rupees அதுக்கு நல்ல மில்க் ஷேக் வந்து நான் இங்கே குடிச்சிருக்கேன். தட்ஸ் மை ஹோல் எக்ஸ்பீரியன்ஸ் இன் பாகா பீச். அவ்வளோதான். இதோட இந்த விலாகையும் நான் வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த சீரீஸை வந்து ஃபுல்லாக பாருங்கள். See you all in the next video guys. Bye bye.